ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 24வது பாசுரம். 6 வித குணமுடைய கோபாலனை போற்றி பாடுறா நம் கோதை. பகவானுக்கு 6 குணங்கள்: ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ். இந்த 6 குணங்களையும் 6 வரிகளில் எம்பெருமானின் பிரபாவங்களை சொல்றா நம் கோதை. கோபாலன் உலகை அளந்தது ஞான வியாப்தி. செயமந்தக மணிய சூரியன்னு நினைச்சார்கள் துவாரகை ஜனங்கள். சூரியனின் ரேகைகள் போகாத இடம் கிடையாது உலகளந்த பெருமானின் திருவடி மாதிரி. பகவானுடைய ஞானமே சூரியனின் ரேகைகளைப் போல உலகை வியாபிக்கிறது. கொண்டகோல குரல் உருவாய் சென்று பண்டு மாவலி தன் பெரு வேள்வியில் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன்னு உலகம் அளந்தவனுடைய அடியை போற்றி பாடினா கோதை. திரள் போற்றிங்கிறது ராமபிரானுடைய சக்தி. அனைவரையும் அனைத்தையும் வெல்லும் சக்தி. சங்கல்ப மாத்திரத்தில் ராவணனை ராமபிரானால் அழிக்க முடியும். சீதைக்காக கஷ்டப்பட்டு வந்தான். அடியேன் முதுகில் அமருங்கள், ராமபிரான் கிட்ட சேர்த்துடுறேன்னு ஹனுமன் சொன்னபோது கூட மனைவியே ஒரு அரக்கன் கொண்டு போனான், ஒரு குரங்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்ததுன்னா மகாவீரனான ராமபிரானுக்கு இது அழகாகுமா? தத்தத் சதுர்சம் பவேத்துங்கிறபடி அவரே வந்து என்னை மீட்கணுங்கிறா சீதா பிராட்டி. ஸ்ரீமத் ராமாயணத்தின் முக்கியமான இந்த சம்பவத்தை தென்னிலங்கை வரை நடந்த கால்கள் நொந்த ஒன்று அந்த திருவடிகளுக்கு நம் கோதை பல்லாண்டு பாடும் அழகே தனி. 3வது குணம் பலம். தஸ்ய நாம மகத் யசஸ்னு புகழ்தான் ஒருவனுக்கு பலம். 7 மாச குழந்தை கோபாலன் வண்டி சகடத்தோட சேர்த்து சகடாசுரனை தன் திருவடியால் ஒரு விட்டு மோட்சம் அனுப்பிட்டான். 5 வயது கோபாலன் காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீழ்முடி 5லும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன்னு கோபாலன் தன் திருவடிய காளியனின் 101 தலைகளிலும் பதித்து நல்ல கதியை கொடுத்தான். குருட்சேத்திர யுத்த பூமியில அர்ஜுனனை கர்ணன் விட்ட நாகாஸ்திரம் தாக்காம தேர் சக்கரத்தை திருவடியால் ஒரு அழுத்தி காத்தான்னு கோபாலனின் திருவடி பலத்த புகழ் போற்றி அப்படின்னு கொண்டாடுறா கோதை. 4வது குணம் ஐஸ்வர்யம். கன்றை கொண்டு கனியை கொன்றது, அது ஐஸ்வர்யம். கோபாலனின் ஐஸ்வர்யம் எதுன்னா நிர்வாக திறமை. ஒரே அடியால் 2 அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணின சாமர்த்தியத்தை மெச்சி அவனோட கழலுக்கு, அதாவது கழல் அப்படின்னா குஞ்சித்த திருவடின்னு அர்த்தம், ஃபுட்வொர்க்குன்னு சொல்லுவோம், அதற்கு மங்களாசாசனம் பண்ணுறார். இந்த நிகழ்ச்சியை ஆழ்வாரும் கன்று கொண்டு விளாங்கனி எரிந்து அப்படின்னு அனுபவிக்கிறார். கோபாலனின் 5வது குணம் வீரியம். குன்று குடையாய் எடுத்தது வீரியம். வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனக. உலகத்தை எல்லாம் தரிப்பவனை, பரபிரம்மங்கிறது பிரம்மசூத்திரம், எல்லாவற்றையும் தரிப்பவனே வாசுதேவன். சங்கல்பத்தால தரிக்கிறான். இந்த வீரியமே அவனுக்கு குணம். கோவர்த்தன மலையை தூக்கி பிடித்து வீரியத்தை வெளிப்படுத்தினான். 7 நாள் தூக்கி நின்றான். அதனால அந்த மலையே 7 மலையாகி கோபாலனின் திருவடியை இன்று வரை தாங்கி நிற்கிறது. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன இன்று குன்றம்தான் தாங்கி நிற்கிறது. 6வது குணம் தேஜஸ். இந்த குணத்தை பகை கெடுக்கும் வேல் போற்றி அப்படிங்கிறார். கோபாலனுடைய ஷோடச ஆயுதங்களில் இதுவும் ஒன்று. இது பகைவனை கொல்லாம அவனை வென்று கோபாலன் பேரில் அவன் கொண்டிருந்த பகைமையை மட்டும் அழிக்க வல்லது. அதனால கோபாலனுக்கு தேஜஸ்ங்கிற குணம் அப்படிங்கிறார்.
அந்த குணத்துக்கு போற்றின்னு பாடுறா. இப்படி ஷாட்குண்ய பரிபூர்ணனான கோபாலனை மங்களாசாசனம் பண்ணி இவனுடைய 6 குணங்களையும் கொண்டாடுறா நம் கோதை. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.